ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்க, கிச்சன் டூர் தாங்க இப்போ பார்க்க போகிறேன். என் வீட்டு கிச்சன் தான். நான் என்னோடய கிச்சனை எப்படி வச்சுருக்கேங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நான் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு கிச்சன் வலது பக்கம் வந்து ஜன்னல் சைடு வந்து நான் எல்லாமே இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமாக இருக்குங்க, பக்கத்தில் மரம்லாம் இருக்கிறதுனால. இப்போ இந்த பக்கத்து வலது கை பக்கத்தில் வந்து இந்த பரணியில் உப்பு, கல் உப்பு, பொடி உப்புலாம் போட்டு வச்சுருக்கேங்க. அப்புறம் பக்கத்துலேயே ஸ்பூன் அந்த மாதிரி உள்ளெல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு துண்டு பெண்ணு வச்சுருப்பேன். ஏன்னா ஏதாவது அவசரத்துக்கு ஏதாவது மறந்துட்டு துண்டு எழுதுனா நான் பக்கத்தில் டக்குன்னு எழுதி அதை வச்சுருப்பேங்க. அதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் அதிலே செட் பண்ணிட்டேன். இது வந்து சுக்கிடிக்கூடிய கம்பிங்க. இந்த பாருங்கள், இதில் தான் வெஞ்சன சாமான், மல்லிப்பொடி, வத்தல் பொடி எல்லாமே இதில் வந்து செட் பண்ணி வச்சுட்டேங்க. கைக்கு பக்கத்தில் தான் டக்குன்னு எடுத்து சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி செட் பண்ணி வச்சாச்சு. மேல் கபோர்டில் வந்து ஃபுல்லாக கண்ணாடி கிளாஸ், அதாவது ஜூஸ் குடிக்கிற கப்பு, கேக் பண்ணக்கூடிய இது, பவுல் எல்லாமே இதில் வந்து செட் பண்ணி வச்சுட்டேங்க. ஐஸ்கிரீம் பவுல் எல்லாமே இதில் இருக்குது. இது கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால கைப்பட்டு தட்டாமல் நல்லா பத்திரமா இருக்கும். அதுக்காக தான். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பருப்பு ஐட்டம், பானிபூரி, மீல் மேக்கர் அந்த மாதிரி உள்ள ஐட்டத்தெல்லாம் வச்சுட்டேன். கேக் டீன் கூட அண்ணா இருக்குது பாருங்கள். இந்த சைடு வட்டை, கேரியல் எல்லாமே இதில் செட் பண்ணி வச்சுட்டேன். மீதி உள்ள குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாம் இதில் வச்சு அடுக்கி வச்சுட்டேங்க. கைக்கு வசவாக எடுக்கிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு நான் செட் பண்ணி வச்சுட்டேங்க. கிச்சனில் ஜன்னல் இருக்கிறதுனால ரொம்பவே எனக்கு வெளிச்சம் காற்று அதிகமாக இருக்குங்க. இந்த ஸ்க்ரப்பர் வந்து மீன் பாத்திரம் தேய்க்கிறதுக்காக தனியாக வச்சுருக்கேன். இது வந்து தண்ணி தள்ளி விடுறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜெக்கு வந்து நம்ம பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இது ஓப்பன் கபோர்ட்னால ஃபுல்லாக நமக்கு கைக்கு எசவாக பரிமாறக்கூடிய பாத்திரங்களெல்லாம் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேங்க. இது பாட்டில் தேய்க்க ப்ரஷ்ஷையும் இதிலே வச்சுருக்கேன். பாத்திரம் தேய்ச்சி இந்த ஸ்டாண்டில் போட்டுருவேன். இது ராத்திரியே வெந்நீர் சூடு பண்ணி வச்சுருவேங்க. அப்புறம் இது மெயின்ங்க, ப்ளூடூத். இது வந்து எப்போவுமே நான் பாட்டு கேட்டுகிட்டே தான் வேலை பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு இது பிடிக்கும் கண்டிப்பாக பாட்டு கேட்குறது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி டப்பாவில் இதில் போட்டு வச்சாச்சு. மிக்ஸி பக்கத்துலேயே திருளை குத்தியே செட் பண்ணி வச்சுட்டேன். டக்குன்னு தேங்காய் திருவள்ளமாக அரைச்சமான்னு வேலை முடிஞ்சிடும். இவ்வளோ தாங்க என்னோடய கிச்சன். இப்போ மேல் கபோர்டு, இதில் வந்து குட்டி குட்டி கிளாஸு, டிஷ்யூ பேப்பர், அப்புறம் குட்டி குட்டி கிண்ணம், அப்புறம் டீ குடிக்கிற கிளாஸ் எல்லாம் இதில் வச்சு செட் பண்ணிட்டேங்க. கைக்கு பக்கத்தில் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக தட்டுப்படும். அதனால தான் கொஞ்சம் ஒசரத்துலேயே வச்சுட்டு, மற்றபடி இந்த மாதிரி கேரியல், வட்டை இதெல்லாம் இங்கே வச்சுட்டேங்க. பார்த்தீங்களா எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன். மேல் கபோர்டில் ஃபுல்லாக பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம் அதெல்லாம் மேலே, அது நமக்கு தேவையில்லாதனா மேலே வச்சுட்டேன். இது கீழ் கபோர்டு. கீழ் கபோர்டில் குக்கரு, சீஞ்சட்டி, தோசைக்கல், இட்லி குட்டோ எல்லாத்தையுமே இதில் செட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்க சிங்குக்கு கீழே வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேங்க. பாத்திரம் தேய்க்கூடிய மீன் சட்டி எல்லாத்தையும் இதில் செட் பண்ணி வச்சாச்சு. கீழ் ட்ராயரில் பெரிய பெரிய பிளேட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே உள்ள ட்ராயரில் சின்ன சின்ன பிளேட்டு, கிண்ணம் இதெல்லாம் டக்குன்னு கைக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இதை செட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு பக்கத்தில் உள்ள ட்ராயரில் பெரிய பிளேட்டு, அரிப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. அதுக்கு மேல் ட்ராயரில் நம்ம தேவையான கரண்டி, சப்பாத்தி கட்டை, ஜூஸர், லெமன் ஜூஸ் புளியக்கூடியது எல்லாமே இதில் போட்டு வச்சாச்சு. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சு பூண்டு, பல்லாரி எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சுங்க. மிச்சம் மீதி வர மசாலா பொடியெல்லாம் இந்த கூடையில் போட்டு வச்சுருவேன். உள்ளி எல்லாமே இதில் செட் பண்ணி வச்சுட்டேன். பேப்பர் வந்து டஸ்ட்பினில் போடுறதுக்காக பேப்பர் எப்பவும் பக்கத்தில் வச்சுருவேன். தேங்காய் வெட்டுறதுக்கு வெட்டுக்குத்தி, அதுக்கப்புறம் இந்த கசாயம் போட்டுற அரிக்கிறதுக்கு அரிப்பு அதெல்லாம் இதில் செட் பண்ணி வச்சுட்டேங்க. சிலிண்டர் பக்கத்துலேயே சோளவையும் வச்சுட்டேன். இவ்வளோ தாங்க, இதுதான் என்னோடய கிச்சன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.